ஃபேஸ் மாதத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் இடையே ஒரு மோதல்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் விழாவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்தாங்க. எடப்பாடியோட வீட்டுக்கே போய் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஆனால் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து அவர் ஏரியாவில் லைட்டாக பிறந்தநாள் வாழ்த்து மாதிரி சொல்லிட்டு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி முடிச்சிட்டார். பெரிய ஆடம்பரமாக எல்லாருமே நடத்தினாலுமே செல்லூர் ராஜு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. ஆனால் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். விஜய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரிங்க அரசியலில் அவர் வந்து இறங்கியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கு உதவுற மாதிரி விஜயும் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணிட்டாரு, இந்த பேட்டியை பார்த்துட்டு உதயகுமார் போய் எடப்பாடி பழனிசாமி காதில் போட்டு விட்டார். இது போட்டு விட்டோன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜுவும் முட்டிக்கிச்சுன்றாங்க. ஸோ மோதல் பார்த்தீங்கன்னா என்ன நிலையில் இருக்குன்னா தேர்தல் முடிஞ்சோன்னா செல்லூர் ராஜா கவனிச்சுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்க வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சோன்னா எடப்பாடி பழனிசாமியும் உதயகுமாரை நம்ம கவனிச்சுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுக்காள் வந்து கவனிக்கிறதுலே இருக்காங்க. தனி அணியாக பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. திருப்பும் பிளவு வருன்றாங்க அதிமுகவில். ஆனால் இந்த பிளவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க. உதயகுமார் ஜெயக்குமார் ஸோ இவங்க தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றிணைந்த அதிமுகனா சசிகலா ஓபிஎஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.